ஹலோ உறவுகளே வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்துடலாமா? இப்போ கரெக்டாக நம்மளோட பெரிய கனல் பக்கத்தில் இருக்கிற ஆனையரங்கல் டேமுக்கு மேலே தான் நின்றுட்டுருக்குறோம். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், முள் கம்பி போட்டு வச்சுருக்குறாங்க. பக்கத்தில் 2 போர்டெல்லாம் இருக்குது இல்லையா? அந்த போர்டெல்லாம் எதுக்காக அப்படின்னா, ஒரு போர்டில் வந்து யானைகள் நடமாடும் இடம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு போர்டில் வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி உள்ளே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடமும் வந்து டேமு தான். ஸோ டேமுக்குள்ளே அதிகமாக யானைகள் வந்து காலையிலும் ஈவினிங்லும் ஒரு சில நேரங்களில் தண்ணி குடிக்கிறதுக்காக வரும். ஸோ அப்போ இந்த ரோடு வழியாக போகிறவங்க டேமுக்கு போய் யானைகளை பார்த்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்க்குறத விட்டுட்டு இந்த முள்வெளியெல்லாம் தாண்டி முள்வெளி இல்லாத டைமில் இந்த வழியாக இறங்கி அதை டிஸ்டர்ப் பண்ணுறது, வீடியோஸ் எடுக்கிறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, சத்தம் போடுறது, அதை கலைச்சி விடுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு தான் இந்த போர்டு வச்சுருக்காங்க. இந்த முள்வெளியும் கட்டி வச்சுருக்குறாங்க. நம்ம வெளியே நின்னே பார்த்து ரசிக்கிறதுக்குமே ரொம்ப அழகான இடம் தான். நிறைய பேர் எனக்கு வந்து இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன் அப்படின்னா என்னோட வளர்ச்சிக்கு ஒருபடி நீங்கள் ஸ்டெப்பாக தான் இருக்கிறீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். மூணாரில் இன்னுமே நிறைய அழகான இடங்கள் இருக்குது. இன்னும் சொல்லணும்னா நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல இந்த இடத்தையே பாருங்களேன். சுற்றி மலை, நடுவில் டேமு, தேயிலை தோட்டம், மெயின் ரோடு அப்படின்னு எவ்வளோ அழகான வாழ்க்கையில் இந்த மாதிரி இயற்கையோடு ஒன்றி போய் என்னோட லைஃப்பும் இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் பார்த்து பழகிட்டேன் இல்லையா? எனக்கு இது பெருசாக தெரியலை அப்படின்னாலும் இந்த வீடியோஸில் பார்க்கும்போதும் நான் வந்து ஒரு இடத்த பற்றி சொல்லும்போதும் அது வந்து எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கு, மூணார் பற்றின விஷயங்கள், எங்களோட லைஃப் ஸ்டைல் பார்க்கணுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.